விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நாளைய தலைவர்களே, வணிக பெருமக்களே, சமுதாய ஆற்றல்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக எங்களுடைய புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த நாம், குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த நாம் ஒரு வேறு வகையிலே, வித்தியாசமான வகையிலே அணுக வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது. என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக இன்றைக்கு களத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி தலைமையில் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறது, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறது. இவர்கள் யாரும் புதியவர்கள் அல்ல. ஏற்கனவே பழைய குடி கலகத்தில் என்பது போல, பழைய மந்தையில் புதிய கல் என்பது போல அதே கோஷங்களோடும் அதே முழக்கங்களோடும் மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றி சொன்னதையே சொல்லி 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 கடந்த 57 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி பெயரால் நாட்டை கொடுத்து குட்டிச்சோறு ஆக்கியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த தமிழ் மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை மாற்றமோ அடிப்படை கட்டமைப்போ இந்த மேம்படவில்லை என்பது இந்த நகரை பார்த்தால் தெரிகிறது, இளைஞர்கள் பார்த்தால் தெரிகிறது. அவர்கள் இல்லாததையெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாதையெல்லாம் சொல்லுகிறார்கள். மக்களுடைய மறதியின் கட்டப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்களுக்கு காசை கொடுத்தால் வாக்கு தெளித்து விடுவார்கள் என்கின்ற இருமாப்பிலே மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி நம் மக்களை பசுப்பார்த்து சொல்லி ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்காக, இந்த மக்களை கொள்ளையடிப்பதற்காக, இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக, சுரண்டுவதற்காக மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். மக்கள் தான் விழிப்போடு இருக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எச்சரிக்கை இல்லை என்று சொன்னால், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படி கடந்த 50 ஆண்டுகளாக இந்த மண்ணை எப்படி சூறையாடி மோசடி செய்தார்களோ அதற்கு நாமே அங்கீகாரம் கொடுத்தது போல இந்த வாய்ப்பை நாம் தெரிந்தோ தெரியாமலோ மீண்டும் ஆண்ட கட்சிக்கோ அல்லது ஆளுகின்ற கட்சிக்கோ ஆள போகிற கட்சிக்கோ வாக்களித்தோம் என்று சொன்னால், நமக்கு நாமே நம்ம சொந்த காசை கொடுத்து சூழலை வைத்துக் கொள்வதை போல ஒரு சூழ்நிலையை உருவாகும் என்று சொன்னால் அவர்கள் மீது தவறில்லை, நம்மீதான தவறாகத்தான் இருக்க முடிய தவிர. அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். இதுவரையிலே இந்த மண்ணிலே தமிழ் மக்களை குறித்து, தமிழ் மண்ணை குறித்து, இளைஞர்கள் குறித்து, இளைஞருடைய எதிர்காலம் குறித்து, வேலை வாய்ப்பை குறித்து, சுகாதாரமான குடிநீரை குறித்து, நல்ல மருத்துவத்தை குறித்து, வேலை வாய்ப்பை குறித்து எதிலும் கவலைப்படாமல் ஒரு கூட்டம் இருக்கிறது சொன்னால், அது தேசிய கட்சியாக இருப்பவர்கள் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களால் அதாவது ஒரு ஏலம் விட்டு விடலாம். இந்த தொகுதி இத்தனை கோடி ஏலம் விட்டு விடலாம். முதலீடு போட்டு அவர் முதலை விரலை விட்டு உரலை இழப்பதற்காகத்தான் இப்படி ஒரு தேர்தல் களத்தில் வந்திருக்கிறார்கள். இதற்கு மாற்றாக நாங்கள் இந்த வாக்கு கேட்டு வருவன் ஒரு அரசியல்வாதியாக இருப்பான். அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை கேட்டு வருகின்ற ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஒரு கட்சி இருக்கும் என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி தான். நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் சீமான் தலைமையிலான கட்சி, செந்தமிழ் சீமானால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய களஞ்சியம் அவர்கள் சின்னத்திலே செந்தமிழ் சீமானுடைய வாழ்த்து பெற்ற சின்னமாக களத்தில் வந்திருக்கிறது. உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த மண்ணின் வளத்தை காக்க வேண்டும், இளைஞருடைய எதிர்காலத்தை காக்க வேண்டும், இளைஞருடைய பள்ளி பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏமாற்று கும்பலுக்கு நாம் ஒரு செருப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒளி வாங்கி சின்னம் என்று சொல்லுகின்ற மைக் சின்னத்திலே பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்தோம் என்றால், அந்த நடுவில் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே எந்த ஒரு சமரசங்களுக்கு இடமில்லாமல், எந்த ஒரு அச்சத்துக்கு இடமில்லாமல் தமிழ்நாட்டு உரிமைகளை கோரி பெறுவார்கள். அது முல்லைப்பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நெய்வேலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாகவும் சரி, ரகசியம் ரகசியம் என்று சொல்லி நான் ஏமாற்றிருக்கிறான். நேர்மையோடு, திறத்தோடும், ஆண்மை திறத்தோடும் ஆணித்தரமாக அடித்து பேசி நமக்கான உரிமையை, தமிழ்நாட்டின் உரிமையை ஏசமல்ல எங்களுடைய உரிமை என்று பேசுவதற்கு ஆற்றப்படைத்த இளைஞர் பட்டாலும் தான் இன்றைக்கு செந்தமிழ் சீமான் தலைமையில் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளராக ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வேட்பாளர்கள் நாங்கள் இதுவரையிலே யாரை ஏமாற்றவில்லை, நாங்கள் ஆளவில்லை, இந்த நாட்டை ஆளவில்லை, எவரையும் மோசடி செய்யவில்லை, எதையும் கொள்ளடிக்கவில்லை, மக்கள் சொத்தை சேர்த்து மனைவி மக்கள் துணைவி இணைவி என்று வைப்பாட்டிக்கெல்லாம் காசு சேர்க்கவில்லை, செம்மண் என்று இன்னும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையெடுத்து உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றி இடைக்கால ஜாமீன் பெற்று தேர்தல் களத்தில் இருக்கவில்லை. யோசித்து பாருங்கள். கடந்த 5 ஆண்டுக்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள்.
கடந்த 5 ஆண்டிலே ரவிக்குமார் 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ரவிக்குமார் இந்த விழுப்புரம் தொகுதியிலே என்ன சாதித்திருக்கிற யோசித்து பாருங்கள். மிக துணிச்சலோடு வந்து கேட்கிறார்கள் எங்கள் வாக்களியை என்று சொல்லி. எதை சாதித்தார்கள் இவர்கள் யோசித்து பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசப்பாடுகிறது. அவர்களுடைய அவதூறுகளை, அவருடைய பிழைகளை, அவருடைய குற்றச்சாட்டுகளை, அவர் கொள்ளையை, அவர் ஊழலை அம்பலப்படுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வசப்படுகிறார்கள், அவர் ஊழலை அம்பலப்படுத்துகிறார்கள். ஆனால் மக்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய ஐயோக்கிய தடங்களை இருவரும் போட்டுக் கொடுக்கிற வழிவேல் ஒரு படத்தில் சொல்வார். அப்படி இவர்கள் உண்மையை சொல்கிறார்கள். தெளிவடைய வேண்டியது மக்களாகிய நாம் தான். நாம் மீண்டும் ஏமாந்து அவன் பேசுகின்ற வார்த்தைக்கு, பசப்பு வார்த்தைக்கு ஏமாந்து வாக்களித்து சென்றால் நம்மளே முட்டாள்கள் எவனும் இருக்க முடியாது. ஆகவே தாய்மார்களே, பெரியவர்கள், இளைஞர்களே, விக்கிரவாண்டி கிராமத்தில் இருப்பவர்கள், நகரத்தில் இருப்பவர்கள், அறிவார்ந்த மக்கள் என்கிற அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம், வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஒளிவாங்கி சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை எதிர்த்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் களஞ்சியம் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். உங்களுடைய உரிமை வென்று தருவார், உங்களுடைய உரிமையை பெற்றுத் தருவார், நம்முடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஊர்ஜிதப்படுத்துவார். அது செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி சாதிக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் பேராயர் ஜான் சிறுபான்மையினர் கட்சியினுடைய தலைவர் பேராயர் சாம் இயேசுதாஸ் ஐயா அவர்கள். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, இந்த நாளில் உங்களுக்கு மத்தியிலே வந்து நாம் தமிழரின் வெற்றி சின்னமான மைக் சின்னத்திலே வாக்களிக்கும்படி உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். எதற்காக? ஊழல் மிகுந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் ஒரு நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். உண்மை, நேர்மை, இறையாண்மை, மக்களுடைய நல்ல உயர்த்தக்கூடிய, மக்களுடைய காரியங்களிலே மக்களுக்காக போராடக்கூடிய நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசியல் சாக்கடை என்று சொல்லிக் கொண்டு சாக்கடையிலே விழுந்து கிடக்கிற மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய புரட்சி உருவாக வேண்டும். அப்படி ஒரு புரட்சியை தந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் களஞ்சியம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னமாகும். இது ஒரு புதிய நம்பிக்கையின் சின்னம். இந்த தமிழ்நாட்டிலே ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழகத்திலே ஒரு மிகுந்த ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது. ஊழலற்ற ஒரு நேர்மையான உண்மையான இளைஞர்கள் புரட்சி படையோடு உருவாகிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்காலம் தமிழாக ஒளிமிக்க ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உண்மை நிலை பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனுப்ப வேண்டிய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் களஞ்சியமாகவும் நீங்கள் அவருக்கு வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் நமது குரல் பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும். முதல்வரே, நீங்கள் பார்த்திராத ஒரு புதிய அரசியலை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நேர்மையானவர்களை அரசியல் கட்டளையிலே அமர்த்த வேண்டியது ஒவ்வொரு நம்முடைய கடமையாகும். தமிழர்கள் நாங்கள் ஏன் கிறிஸ்துவர்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். நேர்மையானவர்களை, உண்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களை வரவிடுங்கள். ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி மாற்றின் லாட்டரி வித்தவர்களிடத்திலே காசு வாங்கி கொண்டிருக்கிற அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் அல்ல நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள். தங்கள் சொந்த காசுகளை போட்டு சொந்த உழைப்பினாலே இந்த தேசத்தை மாற்ற வேண்டும், இந்த தேசம் நல்ல வளம் பெற்ற நாடாக மாற வேண்டும் என்று நம்பிக்கை நட்சத்திரமாக எதிர்கால தமிழகத்தை பாழடைந்த இருளடைந்த தமிழ்நாட்டில் ஒளிமிக்க ஒரு தலைவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமானை தவிர ஒரு நல்ல தலைவனை இனி நீங்கள் உங்களால் காண முடியாது. காமராஜுக்கு அப்புறம் ஒரு நேர்மையான உண்மையாக தேசிய சிந்தனை கொண்ட மக்கள் மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு தலைவன் நமக்கு மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னமாகும். அந்த மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்காலம் இந்த தமிழகம் இந்தியா ஒளிமிக்க ஒரு நாடாக மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர்.